ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வறுவல் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நமது சேனலில் நிறைய உருளைக்கிழங்கு வறுவல் வீடியோ போட்டிருக்கோம். இப்போது காலிஃப்ளவர் சேர்த்து செய்ய போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். முன்னாடி எண்ணெய் ஊற்றியாச்சு. எப்போவுமே உருளைக்கிழங்கு வறுவலுக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. அப்போ தான் நமக்கு நைஸாக சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் உங்களுக்கு எல்லா அளவும் நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். நான் எப்போவுமே என் சேனல் வீடியோவை டிஸ்பிளேயில் தான் கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் அந்த அளவை பார்த்துக்கிட்டே இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் மனசில் நல்லா பதியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நான் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா நைஸாக வெட்டி சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, நம்ம எத்தனை கிலோ உருளைக்கிழங்கு செய்கிறோமோ அதுக்கு பாதி அளவு வெங்காயம். அதாவது 5 கிலோ உருளைக்கிழங்கு இருந்தால் 2.5 கிலோ வெங்காயம். நம்ம இங்கே செய்ய போகிற உருளைக்கிழங்கு 15 கிலோ, 7.5 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கிறோம். அப்போ தான் நமக்கு நல்லா சாந்தா அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட நல்ல ஒரு சுவை கிடைக்கும். சரிங்களா? இப்போது அந்த வெங்காயம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் வதங்கும் போது, அதாவது நல்ல பொன்னிறமாக சொல்லுவோம் இல்லையா, பிரியாணிக்கு அந்த மாதிரி கிடையாது, கண்ணாடி பதம். ஏன்னா நல்ல பொன்னிறமாக ஆயிடுச்சுன்னா நமக்கு சாந்து மாதிரி கிடைக்காது. அதனால் கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கணும். இது கூட பச்சை மிளகாய் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிற அளவு எல்லா டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் செய்யும் செய்முறை இந்த மாதிரி வறுவல்லாம் செய்யும் போது வானலில் செய்வோம். ஏன்னா நமக்கு நல்லா வதங்கும். அது இல்லாமல் தீச்சல் பிடிக்காது. நம்ம எல்லா சைடும் நல்லா பெரட்டி நம்ம ஈஸியாக செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போது புதினா தழை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். புதினா தழை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்து இப்போ நல்லா அந்த எண்ணெயில் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குறேன். நம்ம பிரியாணிக்கு என்ன செய்கிறோமோ அதே மாதிரி தான் வரும். பட்டை, கிராம்பு எண்ணெய் ஊற்றணும், பட்டை, கிராம்பு சேர்க்கணும், வெங்காயம் சேர்க்கணும், பச்சை மிளகா போடணும். இங்கே கருவேப்பிலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம புதினா சேர்த்து நல்லா வதங்கி பொன்னிறமாக இல்லாமல் கண்ணாடி பத அளவுக்கு வதங்கி, இது கூட இஞ்சி பூண்டு சாந்து நல்லா நைஸாக அரைச்சி இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்து நம்ம எப்பவும் போல் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்னு சொல்லுவோம் இல்லையா, அதே அந்த மாதிரி அளவு வரைக்கும் நல்லா வதக்குங்க. இதுக்கு முன்னாடியே நான் அந்த உருளைக்கிழங்கும் அந்த பச்சை பட்டாணியும், அதாவது பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வைக்க சொல்லிவிடுவேன். அதாவது ஃபங்க்ஷனுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி, இல்லை ஏன்னா 10 மணி நேரம் ஊறினா தான் அந்த வறுவில் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு பொச நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் பச்சை பட்டாணியை கண்டிப்பாக ஊற வைக்க சொல்லுங்கள். அப்புறம் உருளைக்கிழங்கு அதை வெட்டி நல்லா 3 முறை 4 முறை மண் இல்லாமல் அலசி பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் தனியாக வேக வச்சுருவோம். மண்டபத்தில் நாங்கள் காலை வைத்த உடனே உருளைக்கிழங்கு வறுவல் இருக்குதுன்னா உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வேக வைத்து தான் மற்ற வேலையை செய்ய ஆரம்பிப்போம். இப்போது மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிறோம். அந்த மஞ்சத்தூள் சேர்த்த உடனே பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளோ கலர் அப்படியே சூப்பராக பார்க்க நல்லாயிருக்கு. அதனால் இந்த மஞ்சத்தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இங்கே எந்த அளவு சேர்க்குறேன்னா 75 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஆனால் 100 கிராம் பாக்கெட்டு இப்போ அதில் தான் நான் இப்போ போட்டேன். நீங்கள் அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் நமக்கு அந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அந்த எண்ணெய் அப்படியே தனியாக பிரிஞ்சு வரும். கண்டிப்பாக நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு வாசனை கிடைக்கும். சீக்கிரம் கெட்டு போகாது. சாப்பிடவும் நமக்கு நல்ல ருசி கிடைக்கும். இப்போது மட்டன் மசாலா நல்லா புரிஞ்சுக்கிங்க. உருளைக்கிழங்கு வறுவலுக்கு மட்டன் மசாலாவும் சேர்த்துப்போம், சிக்கன் மசாலாவும் சேர்த்துப்போம். மட்டன் மசாலா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துப்போம். நல்லா சாப்பிட நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லை எனக்கு மசாலா வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் விருப்பம்தான். ஆனால் இந்த உருளைக்கிழங்கு வறுவலில் நீங்கள் கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கும் போது கொஞ்சம் நமக்கு அந்த வாசனையும் டேஸ்ட்டும் சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும். உங்கள் சாய்ஸ் தான் மசாலா சேர்ப்பது. இப்போ இது கூட நமக்கு சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். இப்போ நல்லா பாருங்கள், என் சேனலில் நிறையா பிரியாணி வீடியோ நிறைய போட்டிருக்கேன். கூட சைவ ஐட்டம் எல்லாமே, கூட்டு, பொரியல், வடை, உங்களுக்கு வத்த குழம்பு, சாம்பார், கதம்ப சாம்பார் எல்லாமே இன்னும் வரும் காலங்களில் தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். வளர்ந்து வரும் மாஸ்டர், உங்களுக்காக தான் என் வீடியோ. உங்களுக்காக நான் எப்படிலாம் எடுக்கணும், ஒரு சமையலை செஞ்சுக்கிட்டே இந்த வீடியோ எடுக்கிறது ரொம்ப கடினமான வேலை. அதை நான் ஏன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறதை விட எனக்கு வேலை கொடுத்தவங்களுக்கு நான் வேலையை கரெக்டாக செய்யணும்.
நான் அதையும் செஞ்சுக்கிட்டே உங்களுக்கு வீடியோ எடுத்து கரெக்டாக காமிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் கற்றுக்குங்க. வளர்ந்து வரும் மாஸ்டர் நல்ல ஒரு பெரிய மாஸ்டராக வளர்ந்து வாங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனுக்குடன் உங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன். இப்போது அந்த வெங்காயம் வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியை சேர்த்து அப்படியே வதக்குறோம். கூட தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ பாருங்களேன், அந்த காலிஃப்ளவரே நம்ம இந்த பகோடாவுக்கு வெட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சைஸ் கம்மியாக, அதாவது ரொம்பவும் கம்மியாகிடக்கூடாது. இப்போது இந்த தக்காளி சேர்த்த உடனே கூடவே சேர்த்துடணும். ஏன்னா நமக்கு காலிஃப்ளவர் வேகணும். அதுக்காக அந்த தக்காளி வதங்கி குழையிற டைமில் நமக்கு காலிஃப்ளவர் பாதி வேக்காடு வெந்துடும். ஏன்னா நம்ம தனியாக உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வேக வச்சு உடச்சி வச்சிட்டோம். கடைசியாக அப்படியே போட்டு கிளறதான் போகிறோம். நம்மளுக்கு அதுக்கப்புறம் வேகிறதுக்கு டைம் இருக்காது. அதனால் நீங்கள் தக்காளி சேர்த்த உடனே காலிஃப்ளவரை சேர்த்து வதக்கி அது வேக்காடு வேகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியாக வேக வச்சுருந்த பட்டாணி உருளைக்கிழங்கை நம்ம உடைச்சி இதில் அப்படியே சேர்த்து கிளற வேண்டியதுதான். இவ்வளோ தான் நம்ம. சரிங்களா? இப்போது இங்கே பாருங்கள், இது இங்கே செஞ்ச பட்டாணி உருளைக்கிழங்கு இல்லை, இன்னொரு வீடியோ அங்கே உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் காமிக்கிறேன். ஏன்னா இங்கே நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். இந்தமாரி அந்த பச்சை பட்டாணியை பார்த்தீங்களா, நல்லா ஊறி வெந்து நமக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது அந்த மாதிரி தக்காளி வதங்கி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வர டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்தாச்சு. உருளைக்கிழங்கு வறுவலுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக வேணும். ஏன்னா நமக்கு அப்படியே ட்ரையாக இருந்துச்சுன்னா சாப்பிடவும் நல்லா இருக்காது, அப்படியே ஒரு மாதிரியாக புட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்துச்சுன்னா நமக்கு நைஸாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சமையல் வேலை பொறுத்தவரை அளவும் செய்முறையும் சரியான வீடியோ நிறையா இருக்குது, யூடியூப்பில் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம ஃபிசிக்கலாக செய்கிற வேலை, அதாவது ஒரு பொருளை பார்த்து பக்குவமாக பதமாக செய்யும் போது தான் அதோட முழு சமையலுடைய ருசியை நம்ம செய்ய முடியும். இதை தான் என் வீடியோ கண்டத்தில் சொல்ல வரேன். வளர்ந்து ஒரு மாஸ்டர் நான் சொல்லும் செய்முறையை விட நான் சொல்கிற ஃபிசிக்கலான ஒர்க்கு, அந்த வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தனியாக ஒரு வேலை பிடிச்சி செய்வீங்க. உங்களுக்கு வளர்றதுக்கான கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கடைசியாக அந்த மசாலாவும் கிழங்கும் ஒன்றா கலந்த உடனே நம்ம வெட்டி வச்சு அலசின மல்லித்தழையை மேலே தூவிட்டு எடுத்து நம்ம பரிமாற கொடுத்துட்றோம். என் வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள், இந்த வீடியோவை புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ், நீங்கள் என் சேனல் வீடியோ போய் கண்டிப்பாக போய் பாருங்கள். நிறைய சமையல் வீடியோ போட்டுட்ருக்கேன், தெளிவாக ஈஸியாக உங்களுக்கு விளக்கமாக. கண்டிப்பாக என் வீடியோ பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், ஷேர் பண்ணுங்கள். எங்கே ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இந்த வீடியோ அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்திற்கு தேவைப்படும்.